சொல்றாங்க. இப்ப நான் சொல்ல போற மார்நாடு கருப்பனோட கதை நான் படிச்சதோ இல்ல கேள்விப்பட்டதோ கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசத்துல பௌர்ணமி தேதியில மார்நாடு கோவில்ல கோடாங்கி உடம்புல கருப்பன் அருளரங்கி அவர் வருகையை பத்தி அவரே சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. காப்பான் கருவறுத்து கம்பளத்து சீர்கெடுத்து துலுக்கன் கருவறுத்து தொட்டியன வேறறுத்து பார்ப்பான் குளமறுத்து கீழ்நாட்டு பல்லங்கையில் சேர்ந்த சாமின்னும் கச்சானத்தம் பல்ல மக கண்டெடுத்த சொத்துன்னும் கோடாங்கி சாமியாடும் போது சொல்ற வார்த்தைய இங்க சொலவடையா சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு கதையில போக போக ஒன்னொன்னா பார்க்கலாம். பொண்டுக்கு மலையாளத்துல கருப்பனுக்கு பூஜை கட்டி அவனை கொண்டு செலுத்துற சமூகத்தோட பட்டியலை பத்தி தான் அந்த முதல் சொலவட சொல்ல வருது. அதுல சொல்லி இருக்க காப்பான் கம்பளத்தான் துலுக்கன் தொட்டியன் இந்த 4 சமூகம் தான் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒவ்வொருத்தர கருப்பனை பூஜை எல்லாம் பண்ணி கொண்டு செலுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. சில பல காரணத்தினால அவங்க செஞ்ச தவறுகளால அவங்கள அழிச்சிட்டு அடுத்த இடத்தை தேடி கருப்பனை போனதா சொல்றாங்க. அப்படி முதல்ல சொல்லப்பட்ட அந்த 4 சமூகத்தை தாண்டி 5ஆவதா காலயுத்தி வருஷத்துல ஒரு பார்ப்பனர் கருப்பனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி கொண்டு செலுத்த ஆரம்பிக்கிறார். தமிழ் வருஷமான காலயுத்தி வருஷம் தான் எங்கேயும் இல்லாத பஞ்சம் மலையாள தேசத்துல இருந்ததா சொல்றாங்க. மலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த வருஷத்துல பார்த்ததே இல்லைன்னு கூட சொல்றாங்க. கருப்பனுக்கு 5ஆவது ஆளா பூஜை பண்ண அந்த பார்ப்பனர் ரொம்ப பக்தியோட ஆத்மார்த்தமா கருப்பனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி கருப்பனை கொண்டு செலுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. கருப்பனுக்கான அலங்கார ஆராதனை நைவேத்தியம் எல்லாம் அவர் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு. அவர் கருப்ப மேல காட்டின அந்த பக்தி ஈடுபாடு எல்லாத்தையும் பார்த்து திருப்தியான கருப்பசாமி 60 வயசு ஆகியும் குழந்தை இல்லாத குறையோட இருந்த அந்த பார்ப்பன பூசாரிக்கு கருப்பனோட அருளால ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாத குறைய கருப்பன் தீர்த்து வச்சதால கருப்ப மேல இருந்த அந்த பக்தி பூசாரிக்கு பல மடங்கு கூடுது. அது எல்லாமே அவர் ஒவ்வொரு நாளும் செய்யற அலங்கார ஆராதனையில அது தெரியுது. கருப்ப மேல இருக்கிற பக்தியை விட கருப்பன் வரமா கொடுத்த குழந்தை மேல பூசாரிக்கு பாசம் 1 மடங்கு அதிகம்னே சொல்லலாம். கோவிலை விட்டு வந்த உடனே மகனை தூக்கி வச்சுக்கிட்டாருன்னா கீழே இறக்கியே விடாம தான் நெஞ்சு மேல படுக்க வச்சு தட்டி கொடுத்து தூங்க வச்சு அவரும் தூங்கி போயிருவாரு. குழந்தை பால்குடி மறந்ததுக்கு அப்புறம் பூசாரியை எங்க பார்த்தாலும் குழந்தையோட பார்க்க முடியும். பூசாரி குழந்தையும் கையுமா அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் குழந்தையும் கூட்டிட்டு போறாரு. அது மாதிரி கருப்பன் கோவிலுக்கு வரும்போது குழந்தைய கூடவே கூட்டிக்கிட்டு வராரு. இது தினமும் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் எப்பவும் போல குழந்தைய கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு பூசாரி வராரு. கருப்பனுக்கு அலங்கார அபிஷேகம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு கோவில்ல கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பூசாரியோட கவனம் எல்லாம் கருப்ப மேலையும் கருப்பனை பார்க்க வந்த சனங்க மேலையும் இருக்குது. பூசாரியோட குழந்தைக்கு மொத்த கவனமும் கருப்ப மேல இருக்குது. பூசாரி அழகா அலங்கரிச்சிருக்க கருப்பனை பார்த்துட்டு குழந்தை கருவறைக்குள்ள கருப்பு சிலையை தொட்டு அவனை சுத்தி சுத்தி விளையாண்டு அசதியில கருப்பு சிலைக்கு பின்னாடியே படுத்து தூங்கிருது. பூசாரி ஏதோ ஒரு ஞாபகத்துல வேலையெல்லாம் முடிச்சிட்டு குழந்தைய மறந்துட்டு கருவறையை பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்ததும் பொண்டாட்டி புள்ளைய பத்தி கேட்கும் போதுதான் காலையில கோவிலுக்கு கூட்டிட்டு போன புள்ளையோட ஞாபகமே பூசாரிக்கு வருது. அங்க கருவறைக்குள்ள கருப்பனுக்கு பின்னாடி தூங்கின புள்ள கண் முழிச்சதும் அழுக ஆரம்பிக்குது. தான் வரமா கொடுத்த பிள்ளை அழுகுதேன்னு கருப்பனே இறங்கி வந்து சமாதானப்படுத்துறாரு. அந்த குழந்தைய சமாதானப்படுத்த முடியல. குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக கருப்பனோட தங்கச்சிகள்ல ஒருத்தியான பத்திரகாளிய கருப்பை வரவழைச்சு புள்ளைய சமாதானப்படுத்த சொல்றாரு. பத்திரகாளியும் அண்ணன் கூப்பிட்டதும் இறங்கி வந்து அழுத புள்ளையோட அழுகையை நிறுத்தி சமாதானப்படுத்தி புள்ள கூட விளையாண்டுகிட்டு இருக்கா. இங்க பூசாரி வீட்டுல புள்ளைய மறந்து கோவில்லையே விட்டுட்டு வந்துட்டோம்னு புள்ளைய தேடி பூசாரியும் பூசாரி பொண்டாட்டியும் கருப்பனோட கோவிலுக்கு தேடி ஓடி வராங்க. கோவிலுக்கு வந்த பூசாரி கருவறை ஜன்னல் வழியை எட்டி பார்க்கிறாரு. வெள்ள புகை மூட்டத்துல கண்ணை பறிக்கிற வெளிச்சத்துல ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவத்தோட கையில குழந்தை இருக்குது. அதை பார்த்துட்டு பூசாரி வேகமா கருவறை கதவு இருக்க பக்கமா வந்து கருவறை கதவை திறக்க முயற்சி பண்ணுறாரு. அப்ப கருவறைக்குள்ள இருந்து கருப்பன் பூசாரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சாத்தன கதவு சாத்தனபடி அப்படியே இருக்கட்டும். உன் புள்ள இங்க பத்திரமா தான் இருக்கு. என் தங்கச்சி கூட விளையாடிக்கிட்டு இருக்கு. நீ பொழுது விடிஞ்சதும் எப்பவும் போல வந்து நடைய திறந்து உன் புள்ளைய கூட்டிட்டு போன்னு கருப்பன் சொல்றாரு. கருப்பன் சொல்ற எதையும் பூசாரி காதல வாங்குற மாதிரியே இல்ல. மறுபடியும் கதவை திறக்க தான் முயற்சி பண்றாரு. கருப்பன் கோபத்துல நான் சொல்றது உன் காதல விழுகலையா இல்ல நான் சொல்றது உனக்கு புரியலையான்னு கேக்குறாரு. எங்க போனாலும் புள்ளைய கூடயே கூட்டிக்கிட்டு தெரிஞ்ச பூசாரிக்கு புள்ளைய கொஞ்ச நேரம் கூட விட்டு பெரிய மனசு இல்ல. புள்ள பாசத்துல கருப்பன் சொல்ற எதையும் காதல வாங்கல. கருவறை கதவை கால்ல எட்டி மிதிச்சு திறக்கிறாரு. கருப்பன் பேச்ச கேட்காததோட கருவறை கதவை கால்ல எட்டி மிதிச்சதால கருப்பனுக்கு அடக்க முடியாத கோபம் வருது. ஆங்கார கோபத்தோட அனல் திரிக்கும் கண்ணோட ஆவேச சத்தத்தோட கருப்பன் வரமா கொடுத்த பிள்ளைய அவனே 4 துண்டா பிச்சு கருவறை ஜன்னல் வழிய தூக்கி வீசுறான். ரத்தமும் சதையுமா பெத்த புள்ள செதஞ்சு கிடக்கிறத பார்த்து சிலையா நிக்கிறான் பூசாரி. அதே மாதிரி பூசாரி பொண்டாட்டியும் தன்னோட புள்ள 4 துண்டா கிடக்கிறத பார்த்து மயங்கி விழுகிறான். தொட்டு தூக்கி சீராட்டி வளர்த்த கையில செதஞ்ச புள்ளைய எடுத்து வச்சு கதறி அழுகிறான் பூசாரி. கருப்பனை பார்த்து நீயே கதின்னு உன் கோவில்ல கிடந்த எனக்கு நீ வரமா கொடுத்த பிள்ளைய நீயே அழிச்சிட்டேன்னு கருப்பனை திட்டுறான். கருப்பன் காத்தா புகையா மறைஞ்சு போறான். கருப்பனோட இந்த செயலை பொறுத்துக்க முடியாத பூசாரி
அடுத்த நாள் காலையிலேயே பொண்டுக மலையாளத்து மன்னரையும் மக்களையும் கூட்டி இந்த ரத்த வெறி பிடிச்ச கோபக்கார சாமி இந்த ஊருக்குள்ள வைக்க கூடாது, இவனுக்கு இங்க கோவிலே இருக்க கூடாதுன்னு சொல்லி ஊனா கொடியெடுத்து கள்ளி கத்தாழையில பெட்டி செஞ்சு மந்திர கட்டு போட்டு கருப்பனையும் அவன் பந்தி சேன அத்தனையும் அதில் வச்சு அடைச்சு தண்ணி ஓடா மலட்டு ஓடையில மண்ணை தோண்டி புதைச்சு வச்சுட்டு உன்னை பார்ப்பன நான் எடுத்து எப்படி எல்லாம் பூஜை பண்ணி பார்த்து பார்த்து கும்பிட்டு வந்தேன். என் குளம் அழிச்ச ஒன்ன இந்த மண்ணை விட்டு வெளியே வந்து எந்த தேசம் போனாலும் என்னை விட கீழ்குடி கையில தான் நீ மாட்டுவ, அவன் தான் உன்னை கொண்டு செலுத்துவான்னு சாபம் விடுறான் பூசாரி. அதுக்கு கருப்பன் உன்னை விட கீழ்குடி என்ன தொட்டெடுத்து பூஜை கட்டி வந்தாலும் கோடி மாலை வாங்கி அங்க கொடி கட்டி நான் இப்பன்னு சபதம் போடுறான். மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்க கருப்பனை பார்த்த பத்திரகாளி மண்ணுக்குள்ள இருந்து என் அண்ணன் 48 நாளிகையில வெளியே வரலன்னா மொத்த உலகத்தையும் அழிச்சிருவேன்னு ஆவேசத்தோட நிக்கிறா. பஞ்சத்துல கிடந்த ஊர் முழுக்க அடமலை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, வெள்ளம் கரபுரண்டு ஓடுது. தண்ணி ஓடாத ஓடையில கூட கரையை உடைச்சுக்கிட்டு தண்ணி ஓடுது. ஓடுற தண்ணியில ஓட மண்ணு கரையுது, ஓட மண்ணு கரைய ஓடையில கருப்பம் பெட்டி தளவு தெரியுது. தளவு தெரிஞ்ச பெட்டி தண்ணியில மிதக்குது, மேனாட்டு வெள்ள தண்ணி கீநாடு வடியுது. கீநாடு ஓடும் தண்ணியில கருப்பம் பெட்டி உருண்டு ஓடுது, ஓட தண்ணி ஓடி வந்து வைகையில கலக்குது. வைகை ஆத்துல வந்த கருப்பம் பெட்டி வாஞ்சனையா ஓடி வந்து சின்னமனூர் தாண்டினதும் வீரபாண்டி எல்லைக்குள்ள வந்து கரை ஒதுங்கி நிக்குது. பெட்டிக்குள்ள இருந்த கருப்பசாமி பெட்டியை விட்டு வெளியே வந்து வீரபாண்டியில கீழ்குடிய தேடுறான். அந்த நேரத்துல கூட வந்த தங்கச்சிக்கு இந்த இடம் பிடிச்சு போய் இங்கேயே குடியிருக்குன்னு ஆசைப்படுறான். அதுக்கு கருப்பசாமி நான் தேடி வந்த இடம் இது இல்ல, இன்னும் கூட போக வேண்டியது இருக்கும் போல, தங்கச்சி நீ ஆசைப்பட்டுட்ட, அதனால நீ இங்கேயே குடியிருந்து மக்களுக்கு அருள் கொடுன்னு கருப்பன் வழிவிடுறான். அப்படி பெட்டியை விட்டு முதல்ல வெளியே வந்து வீரபாண்டியில குடிகொண்டவதான் மலையாளத்து கருப்பனோட தங்கச்சிகள்ல ஒருத்தி கௌமாரியம்மன். அருகும் புல்லெடுத்து அசுரனை 2 துண்டாக்கி வதம் பண்ணவள் இவதான். ஊழ் வினையால கண் ஊனமான வீரபாண்டியனுக்கு கண் பார்வை கொடுத்தவள் இவதான். இவளை வீரபாண்டியில விட்டுவிட்டு மலையாளத்து கருப்பன் பெட்டி ஏறி பயணம் பண்ணி மயிலாடு பாறை தாண்டி சோழவந்தான் பக்கம் வந்து மீனாட்சி பட்டணத்து மேற்கு எல்லைக்குள்ள நுழையும் போது மேற்கு எல்லை காவலுக்கு வெள்ள குதிரை ஏறி வில்லாயுதம் பிடிச்சு காவல் நிற்கும் ஐயனாரு தன்னோட பூதம் 2 அனுப்பி விட்டு கருப்பன் வருவழிய மறைக்க சொல்லி வைகை யாத்துக்குள்ள பூதம் 2 நிக்குது. மலையாளத்து கருப்பனுக்கும் ஐயனார் கோவில் பூதத்துக்கும் வாய்ச்சண்டை முத்தி கை சண்டை ஆரம்பிக்க போகுது. அப்ப பெட்டியை விட்டு வெளியே வந்த முத்தையா பூதம் 2ஐயும் அடக்கி ஐயனார் கூட சமரசம் பேசி கருப்பன் போறதுக்கான வழியை விளக்கி கொடுத்து கோச்சடையிலே தங்கிறார். வெள்ள குதிரை ஏறி நீலவண்ண திருமேனியோட திருநாமம் தானிட்டு கோச்சட மண்ணு மேல மீனாட்சி பட்டணத்தோட மேற்கு எல்லை காவக்காரனா மாறி முத்தையா நிக்கிறார். முத்தையா வழி அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கருப்பன் பெட்டி மீனாட்சி பட்டணத்துக்குள்ள நுழையுது. மீனாட்சி பட்டணம் வந்து சேர்ந்த சந்தோஷத்துல கருப்பன் பெட்டி கூத்தாட்டம் போட்டுக்கிட்டு கரை 2ஐயும் ஓடி ஓடி அளந்துகிட்டு வருது. வைகை ஆத்து நீராளி மண்டபம் முன்ன கருப்பன் பெட்டி தரதட்டு நிக்குது. பெட்டியை விட்டு வெளியே வந்த பேச்சு யாத்தால மதுரையோட அழகுல மயங்கி வைகை ஆத்து தென்கரையில அவளுக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கிற. அவளை தேடி வந்த மக்களுக்கு பேச்சு குறையெல்லாம் நீக்கி கொடுத்து அங்கேயே தங்குறேன்னு அண்ணன் கிட்ட உத்தரவு கேட்கிறா. தங்கச்சி கேட்டு எதையும் தரமாட்டேன்னு சொல்ற அண்ணன் இல்ல கருப்பன். தங்கச்சி கேக்கு நினைக்கிறத வாயை திறந்து கேக்கு முன்ன மனசு கோணாம செஞ்சு முடிக்கிறவன் தான் இந்த கருப்பன். அதனால பேச்சு யாத்தா பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம வழி கொடுக்கிறான் கருப்பன். பெட்டியை விட்டு பேச்சு யாத்தா தென்கரை போனதுக்கு அப்புறமும் பெட்டி நகராம அங்கேயே இருக்கு. கருப்பனுக்கு மட்டும் அழுகிற சத்தம் கேக்குது. அழுக சத்தம் கேட்ட பக்கம் வடக்கு திசை நோக்கி தலையை தூக்கி கருப்பன் பாக்குறான். அழகர் மலை வனத்துக்குள்ள நூபரகங்க காவக்காரி வனராக்காயி கண்ணீர் வடிக்கிறத பாக்குறான். வைகை ஆத்துல வச்ச கால் எடுத்து அழகர் மலை மேல வச்சு வனராக்காயி கண்ணீர் துடைக்க போறான். அழகர் அண்ணனை மந்திர ஓதி கட்டி போட்டு அவன் அருளை கடத்தி போக 18 பேர் சுத்தி திரியறதா அவ சொன்னதும் அழகர் மலை விட்டு கீழே இறங்கி கள்ளழகர் கருவறைக்குள்ள பூந்த கருப்பன் கண்ணுல மைபூசி தெரிஞ்ச களவாணி பயலை எல்லாம் பிடிச்சு அடிச்சு உயிரை எடுத்து 18 பேரையும் அடுக்கி புதைச்சு 18 படியாக்குறான். அதை பார்த்த அழகர் மிரண்டு நிக்கிறான். அழகர் மலை காவலுக்கு கருப்பனை நிக்க சொல்லி கள்ளழகனை கேட்கிறான். அதுக்கு கருப்பன் நான் சாபம் ஒண்ணு வாங்கி இருக்கேன், அந்த இடத்தை தேடி நான் போறேன், உன் களரி நாளில் வந்து நிற்பேன், என் காவல் தேவை உனக்கு இருந்தா ஒத்த குரல் கொடுத்தா போதும், காத்தா மாறி ஓடி வந்து கள்ளழகா உனக்கு காவல் நிப்பேன்னு சொல்லி அங்கிருந்து கால தூக்கி வைகையில வச்சு மறுபடியும் பெட்டிக்குள்ள போறான். கருப்பன் பெட்டிக்குள்ள வந்து சேர்ந்த பின்னாடி நீராளி மண்டபம் முன்ன தரதட்டி நின்ன கருப்பன் பெட்டி இப்ப தண்ணியோட சேர்ந்து போகுது. மீனாட்சி பட்டணம் தாண்டி போகுது. திருப்புவனம் ஊரை தாண்டி லாடனேந்தல் பக்கம் வந்து வைகையாத்தை விட்டு பிரிஞ்சு மார்நாட்டு கல்லுப்பால வழிய ஓட தண்ணி ஓடு வழிய கருப்பன் பெட்டி மாறி ஓடுது. மார்நாட்டு கம்மாபுரா வந்த தண்ணி நிறையுது. கம்மாக்கரை தளவு வரைக்கும் தண்ணி நின்று தழும்புது. கம்மாக்குள்ள பூந்த கருப்பன் பெட்டி கழுங்குக்குள்ள மாட்டுது. இப்ப தண்ணி கரையை உடைச்சுக்கிட்டு ஊரை அழிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை திறந்து விட்டு கம்மாயை காப்பாத்தணும். அதுக்கு கழுங்க திறக்கணும், ஆனா திறக்க முடியல. ஊரு சனமே கம்மாக்கரையில கூடிருச்சு. ஆளுக்கு ஏதோ பண்ணி பாக்குறாங்க, கழுங்க திறக்க முடியல. கழுங்குக்குள்ள மாட்டி இருக்க அந்த ஒன்னை எடுக்க முடியல. சனத்தோட சனமா மார்நாட்டு பக்கத்துல இருக்க கச்சானத்த சனமும் கூடுது. அதுல புருஷனை இழந்த கருப்பாயி புள்ளைய கூட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க வந்து நிக்கிறான். ஊருக்கார இளந்தாரி ஊரம் தண்ணிக்குள்ள குதிச்சு பாக்குறான், ஒண்ணுமே நடக்கல. அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்ன கருப்பாயி உடம்பு சிலுத்து சாமி ஆடி கம்மாய்க்குள்ள குதிக்கிறான். குதிச்ச வேகத்துல கழுங்குக்குள்ள மாட்டி இருந்த கருப்பன் பெட்டியை தூக்கி கொண்டு வந்து கரை மேல வைக்கிறான். இத
இதத்தான் அந்த 2வது சொலவடையில கச்சானத்தம் பல்லமக கண்டெடுத்த சொத்துன்னு சொல்றாங்க. இப்ப கருப்பன் வெட்டி கரை வந்து சேர்ந்தாச்சு, கழுங்க திறந்து விட்டு கம்மாய காப்பாத்தியாச்சு. பெட்டியை விட்டு வெளியே வந்த கருப்பனுக்கு அந்த பார்ப்பன பூசாரி கொடுத்த சாபப்படி அவன் சபத நிறைவேற்ற கீழ்குடி கிடைச்சாச்சு. கம்மா கரையை விட்டு ஆலமரத்து புத்து பக்கம் கருப்பன் கண்ணு போகுது. கண்ணு போன புத்து பக்கம் கம்மா கரையை விட்டு கருப்பன் கால அங்க போகுது. பொண்டுக மலையாளம் விட்டு வந்த மலையாளத்து கருப்பை மார்நாட்டு கம்மா கரை ஆலமரத்து புத்துக்குள்ள மார்நாட்டு பேய் கருப்பனா தங்கி போறான். கருப்பாயி பெத்த பிள்ளை குட்டைய மேல கருப்பை இறங்கி வரான். கருப்பை அருள் இறங்கி கருப்பாயி கம்மாய்க்குள்ள குதிச்சு கழுங்குக்குள்ள மாட்டி இருக்க கருப்பன் பெட்டியை எடுக்கும் போது கருப்பாயி பையன் கட்டையனுக்கு வயசு 10 இருக்கும். கருப்பாய்க்கு அடுத்தபடியா கருப்பன் அருள் இறங்கினது கட்டையனுக்கு தான். கட்டையன் தான் மார்நாடு கருப்பசாமி கோவிலோட முதல் பூசாரி, கோடாங்கி எல்லாமே. கட்டையன் கோடாங்கி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு கோடாங்கியோட மறைவுக்கு அப்புறம் அடுத்த கோடாங்கியை தேர்ந்தெடுக்க மச்சம் வச்சு கண்டுபிடிக்கிற முறையை கடைபிடிக்கிறாங்க. இதுல மச்சம் வச்சு கண்டுபிடிக்கிறது என்னன்னா, கருப்பனோட அலங்கார பொருளான கருங்கச்ச, சல்லடம், வல்லக்கத்தி, வெட்டருவா, கால்ச்சலங்க, பைசாங்கு, பொன்சாட்ட, ஆணிச்செருப்பு, இதுல ஏதாவது 2-3 மறைச்சு வைக்கிறாங்க. அப்படி மறைச்சு வைக்கிற பொருளை கருப்பை உண்மையாவே யாரு மேல இறங்குதோ அவர்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது. அவரைத்தான் அடுத்த கோடாங்கியா கருப்பனே தேர்ந்தெடுத்ததா ஏத்துக்கிறாங்க. அப்படி கருப்பை அருள் இறங்கி கருப்பை பொருளை சரியா எடுத்த எல்லாருமே ஆண் வழி வாரிசு கிடையாது, பெண் வழி வாரிசுகள் தான். இதுக்கு காரணம் கழுங்குக்குள்ள மாட்டி இருந்த கருப்பன் பெட்டிய பொண்ணு தொட்டெடுத்ததால கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம், கருப்பனுக்கு கருவறைக்குள்ள உருவ சிலை கிடையாது. அவர் எந்த புத்து மண்ணுக்குள்ள குடி நின்னாரோ அந்த புத்து மண்ணத்தான் சந்தனம் பூசி மாலை போட்டு இப்ப வரைக்கும் வழிபட்டு வர்றாங்க. மார்நாடு கருப்பசாமி கோவிலோட ராஜகோபுரத்துல வெட்டருவாலோட இருக்கிற சிலை கூட கருப்பன் சிலை கிடையாது, கட்டையன் கோடாங்கி சிலைன்னு சொல்றாங்க. இங்க கருவறையில இருந்து ராஜகோபுரத்துல இருக்க சுதை சிற்பம் வரைக்கும் கருப்பனுக்கு எங்கேயுமே உருவ சிலை கிடையாது. உருவமே இல்லாத இந்த மாய கருப்பனுக்கு படையல்ல சைவ அசைவ பேதம் இல்ல. இவன் கோவில்ல இவனை தவிர சேனை தெய்வங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. மனசுல உள்ள ஆசையெல்லாம் நிறைவேறதா இருக்கட்டும், வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கணும்னு வேண்டுதல் வைக்கிறதா இருக்கட்டும், அது நடக்கும் நடக்காதுன்னு ஒத்த வார்த்தையில குறி சொல்லி முடிச்சிடறாங்க கருப்பை. ஆடுகடா வெட்டுறோம், கோட்டை கட்டி கொடுக்கறோம்னு வேண்டுதல் என்னென்னவோ நாம வச்சாலும் கருப்பை ஆசைப்பட்டு கேட்கறது அந்த ஒத்த மாலை மட்டும்தான். மாசி மாசம் சிவன் ராத்திரி அன்னைக்கு ஊரு கூடி முடிவு பண்ணி பங்குனி மாசம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் கருப்பனுக்கு திருவிழா நடக்குது. அன்னைக்கு தான் ஆசைப்பட்டு அவன் கேட்ட மாலைய வேண்டுதலை நிறைவேற்ற சனங்க எடுத்து வந்து காத்துக்கிட்டு நிக்கும். ராமநாதபுரம் சமஸ்தான மாலை வந்து விழுந்த அடுத்த நிமிஷமே களத்து கம்பம் முழுக்க மாலையால நிறைஞ்சு கிடக்கும். அப்படி மாலை வந்து விழுகும் போதெல்லாம் கருப்பன் போட்ட சபதத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். உன்னை விட கீழ்குடி என்ன தொட்டெடுத்து பூஜை கட்டி வந்தாலும் கோடி மாலை வாங்கி அங்க கொடி கட்டி நான் இருப்பேன்னு அன்னைக்கு கருப்பன் போட்ட சபதப்படி இன்னைக்கு வரைக்கும் மார்நாட்டு மண்ணில் கருப்பன் கொடி கட்டி நிக்கிறான். அது மாதிரி கருப்பன் கோவில்ல